வாரி நாயகரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை மனதார துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கன்மலையும் மீட்பருமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைவிடாத கன்மலையே, உமக்கு வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியதப்பா, உங்க தயவு பெரியதப்பா, உங்க இரக்கம் பெரியதப்பா, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், துதிக்க சிறந்தவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாமா? ஆரம்பம் முதலே தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்ளும்படியாய், கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படும்படியாய், ஒவ்வொரு உள்ளங்களும் தேவனால் தொடப்படும்படியாய், ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் இடைபடும்படியாய், பேசும்படியாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் அப்பா, புகழுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கன்மலையானவரே, கைவிடாத கன்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். கைகளை அசைத்து சொல்லுவோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக
மறுபடி பிறக்க வைத்தீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஓ ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே. கைகளை அசைத்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு we love you Father. உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கிறோம், அன்பு செய்கிறோம். பாடுங்க. சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு மங்காத பிரகாசமே, மங்காத. அப்படியே கைகளை அசைத்து ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். ஷபலபரதடரமமரா, அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. ஆமென். அன்பு ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும். ஆமென். Glory, ஸ்தோத்திரமும் உங்க வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும், மாட்சிமையும் எப்போதும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம் நாமத்திற்கு, உம் ஒருவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. Glory alama shandadalalradara ribalaba handarallara. அப்படியே கைகளை அசைத்து ஆராதிக்கிறோம். ஜீசஸ், அன்பு செய்கிறோம். ஆமென், ஆமென். உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவேன்னு சொல்லுங்க இருதயத்துல இருந்து. ஹல்லேலூயா. ஒரே சத்தமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கிறோம்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஆவி குளோரலமதுடரலரா, அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் உம்மை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரலபா சந்தரலரதடரா ரிபலபர ஹந்தரலரா
சேபரோ லேகதரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள், துதிகள் எழும்பட்டும், ஆராதனை எழும்பட்டும். கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிகிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆராதிக்க சிறந்தவரே. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர், அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர், தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர். அவரை சமீபமாய் கொண்ட ஜனமே, அவருக்குரிய மகிமையை, அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய வல்லமையை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு செலுத்து. சரபலமாதடரே ரிகரா லகதரா ரிபலா ரிபலரா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு செய்கிறோம் அப்பா. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus. Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus. Shakaradara balara rikadarala darabaha. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you Jesus, thank you Father. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இப்படி மிகுந்த கிருபையினால் இந்த மாலை வேளையிலே உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூடுகையை கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே தங்குவதாக. பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை தந்து எங்களோடு பேசுவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அடியாரை கத்த கிருபையாய் மறைத்து நீர் வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இனி வரவேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல தெய்வ பிரசனத்தை அனுபவிக்க என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று 84வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 84. Thank you Jesus. Hallelujah. சங்கீதம் 84 சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும்
ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஈவினிங் சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம் கர்த்தர், ஆமென், அவர் எல்லாவற்றையும் செய்தவர். அவருடைய நாமத்தினாலே நாமும் ஜெயத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நமக்கு கிருபை தருகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுங்க சத்தமாய். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ வாழ்வழிக்கும், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் உடரபா லகதரபா சந்தனலரே. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். தாங்கியே நடத்துவார். சொல்லுங்க. கர்த்தரே, கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஹalleluya, ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். ஓ, அகிலம் படைத்தவர். சத்தமா சொல்லுங்க, யுத்தத்தில் ஆமென் மீட்பர் ஜெயித்தவர், மீட்பர் ஜெயித்தவர், ஜெயம் கொடுக்கும் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஹalleluya, ஜெயம் கொடுக்கும். glory பலவருடரவா சந்தரலரா கமரா தரா. உண்மை தேவனே, உண்மை தேவனே, ஊரு ஸ்தோத்திரம். ஓ, ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும். அப்படியே நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், ஆமென். ஜீசஸ் glory வானத்திலோ உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ரபலா தோடா ரபா சேமம்ரா லக்ராத்தனலரா. ஆமென். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லாதவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. thank you Jesus. ஆமென். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மை ஆதரித்து வழி நடத்துகிற நல்ல தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து வாழ்க்கையில் அடித்த காற்றுகள் எத்தனை. ஆண்டவரே, நீங்க என்ன விடலப்பா, நீங்க என்ன கீழே விடல ஆண்டவரே. நீர் தாங்குகிறீரப்பா, நீர் ஏந்துகிறீரப்பா. உங்க நீதியின் வலது கரத்துல என்ன தூக்கி வைக்கணும்னு ஒரு மனசு வந்துச்சு ஆண்டவரே உங்களுக்கு. நீர் எவ்வளவு நல்லவரப்பா. உங்க நீதி நிறைந்த எவ்வளவு வேணும் அநீதி இல்லாத அந்த கரத்துல, உம்முடைய வலக்கரத்துல எதற்கும் தகுதி இல்லாத என்ன எடுத்து வைக்கணும், என்ன தாங்கணும்னு உங்களுக்கு ஒரு மனசு இருக்குதே ஆண்டவரே. உங்க இரக்கம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு, நன்றியோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஃபாதர். பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் எனக்கு கீழே, மெதுவான தென்றல்
நன்றி அப்பா. எனக்கு கீழே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் ஓ தகப்பனிலும் மேலாய். நன்றியோடு சொல்லுவா. மெதுவான தென்றல் நன்றி அப்பா. என்னை கீழே விடவில்லை. கொடுங்காற்றாய் மாறி என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே. உம் வேளைக்காகவே பாடுங்க. கிருபையாண்டவரே ஆமென். கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் பாடல் என் நாவில் தந்தீரே. என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய் ஆமென். பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய். எத்தனை பேர் சொல்வீங்க மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வணைந்தீரே. உங்க கிருபையப்பா, உங்க கிருபையப்பா. அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. உம்மிடம் படைத்தேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. பிறக்கும் முன்னமே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. அப்படியே கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு என்னிடம் உள்ளதை தரம்பா, தந்துட்டேன்பா. நீரே என்னை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென். என்னிடம் உள்ளதை ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்வே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வேன்னு பாடுங்க. வாழ்த்துகிறேன். ஆமென். ஒரு விசை கூட வாழ்வே உள்ள நன்றியால நிரம்பட்டும். வாழ்த்துகிறேன்ப்பா, உம்மை வணங்குகிறேன் ராஜா. வாழ்வே எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறீங்க? நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க உம்மைத்தானே. எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. நம்பத்தக்க உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஓ உம்மைத்தானே
உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரை முன்னிறுத்தி சொல்லுங்க, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். ஏன்னா நீங்க தான் நம்பத்தக்க தகப்பன் ஆண்டவரே. ஆளு அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென். வாழ்வே வாழ்வே. Come on church, worship him. Oralama shelere. Hallelujah. அப்படியே முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிடலாமா? வா, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆமென். வாழ்வே வாழ்வே. கண்களை மூடி அப்படியே இருதயம் அன்பு கூறட்டும். அன்பிலிருந்து ஆராதனை வரட்டும். ஆமே, நாம் அவரை நேசிக்கிற நேச ஆராதனையாய் வெளிப்படட்டும். சபரபலரமரே ரீகலரே. வாழ்வே வாழ்வே. வாழ்த்திரம்பா வாழ்த்திரம்பா. வாழ்வே வழியே. சகர பலரா தடரா ரீமா மரலா தடரா. நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க உம்மைத்தானே. இத உண்மையா சொல்லுங்க, ஆண்டவர் கேட்டு மகிழட்டும். நம்பத்தக்க உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே ஆமே. வாழ்வே வாழ்வே. ஜீசஸ் ஜீசஸ். வாழ்வே இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க, என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய எப்படியும் நீர் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒப்படைத்தேன் ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, வாழ்வே வாழ்த்துறேன் வணங்குகிறேன். வாழ்வே ஒரு அலபதுடரா. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்வேன்னு சொல்லுங்க. ஆமென். வாழ்வே ஒரு அலதிரே சிவலரா ரிகமலரோ. வாழ்வே ஹalleluya 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 ஹalleluya. Glory Father. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம்முடைய வாழ்வு, நம்முடைய வழியும், நம்முடைய ஜீவனமா இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென்
ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஹல்லேலூயா ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறானா? ஆமென். கிருபையாய் நம்மை ரட்சித்து நம்மை பாவமற தம்முடைய இரத்தத்தால கழுவி புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார். புது சிருஷ்டியாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பாக்கியத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? நாம் யாருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு காக்கப்படுகிறோமோ அவருக்குள்ளே தான் அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆமென் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம், வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. பாடுங்க. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால். இப்போ சந்தோஷமா கைகளை தட்டி ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் சந்தோஷமாய் பாடுங்க. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. பாடுங்க. உயிர்ப்பித்ததே. எத்தனை பேர் நம்புறீங்க? குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. இப்ப சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நம்புறவங்க சத்தமாய் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. ஓ துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட உயர்த்தியதே ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வி நம்புறவங்க சத்தமாய் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே
அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட கட்டுவித்ததே. ஓ குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். glory இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ಶರಬಲ ದುಡರಬ ಶಂದರಲಬ ಕರಬ ರೀಮಮರೋ ಹಂದರ ಲಗದರಬ ರೇಲೆ ಮಮರೋ சேதரலர. ஓ வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தங்கள் glory ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் சொல்லுங்க. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாய். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? ஆமென். glory வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை சொல்லுங்க சத்தமா. ஆமென். எனக்காக யாவையும் நீரே. ஆமென். எனக்கு குறித்ததை glory. ஆமென். எனக்காக யாவையும் நீரே. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார் நம்புறவங்க இருதயத்துல இருந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபதுடரலமகரே மலாகாத காரியம். ஹல்லேலூயா. ஒரே சத்தமாய் எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. எல்லாமே இயேசுவே எல்லாமே. இப்போ ஒரே சத்தமாய் ஆகும் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். என் இயேசுவாலே எல்லாமாகும். ஆகும். ஓ உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவாலே. நல்ல கைகளை தட்டி நமக்கு குறித்திருக்கிறதை நமக்கு உரைத்ததை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிற நம் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நம் இயேசுவாலே எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். கர்த்தருக்கே எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும். ஆமென் ஆமென். ஷபலா துடரபா ரிபலபரா ஷெமப்ரோலே தெரே
ஜீசஸ் ஜீசஸ். ஆர்ப்பரி சபையே, ஆர்ப்பரி சபையே, இதோ கர்த்தர் தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது வந்தது. தயவு செய்யும் காலம் வந்தது. பயப்படாத சிறுமந்தையே. நான் உன் தேவன் என்றாரே, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்றாரே. இதோ தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் ஷாலகாராபாமா சேமம்ரோலே தெரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். Thank you, Father. Hallelujah. 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 நீரெல்லாம் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களை மட்டும் காத்து வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. என்றோ வெட்டி போடப்பட வேண்டிய எங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம கிருபை என்னும் தண்ணீரை ஊற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் எங்களை காத்து வருகிற உம்மை இன்னும் நம்புவோம் ஆண்டவரே, இன்னும் நம்புவோம் ஆண்டவரே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. ஓ அலைகளை நான் பாடுவே, அலைகளை தாண்டுவே. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நம்புவே. ஆமே நம்புவே. ஆமே நம்புவே. நம்புவே. விசுவாசத்தோடு நன்றியோடு. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் நேசக்கொடி நேசக்கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. ஆமென். நேசருக்காய் ஜீவித்திடுவே. ஒரே சத்தமாய் நம்புவே நம்புவே இயேசுவை. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்பினோருக்கு அடைக்கலமானவர். நம்புவேன் இயேசுவை. ஆமென். ஜீசஸ் நம்புவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, கன்மலைகள் பெயர்க்கும்படியாய். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை உன்னை கரம் பிடித்ததற்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேற்ற உன்னை உருவாக்குகிறார். அதை அறிந்து கொள், அதை புரிந்து கொள். நீ அவர் கையில் இருக்கிறாய்.
நம்பிக்கையோடு காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் எழும்பிடுவேன். காத்திருந்து கழுகை போல எழும்பிடுவேன். ஆமே, நம்புறவங்க ஒரே சத்தமாய் நம்புவேன் நம்புவேன். ஜீசஸ் ஓரலபா துடரபா லகரபா சேரமலரதரா ரீபலமரா துடஹந்தரா. ஆமெனப்பா ஜீசஸ் ஜீசஸ். நீங்க மட்டும் பாடுங்க நம்புவேன் நாம் இயேசுவை நம்புவேன். நம்புறேன்பா நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். கைகளை sing hallelujah hallelujah. மகிமை 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 hallelujah. மகிமை மகிமை செலுத்துங்கள் மகிமை செலுத்துங்கள். ஓரலவா தேவ பிரசனம் இந்த இடத்தை அப்படியே சூழ்ந்திருக்கிறது. நரல கோதடர மலரே நாளே ஹalleluya Jesus hallelujah. ஆமென். ஆண்டவரே நீ நல்லவர். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் மூலம் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை காண செய். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதாவே, உனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க, எனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு அற்ப காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி எப்படி ஒரு நாள் பூரணமாகுதோ அதே போலதான் நம்முடைய அழுகையின் காலம் மாறி களிப்பின் அறுப்பு காலம் உண்டாகும் போது நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாய் அல்லது பூரணமானதாய் மாறும். அழுகையின் காலம் தான் நாம் இதுவரை பார்த்துருக்கிறோன்னா நம்முடைய லைஃப்ல ஒரு பார்ட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமே, இன்னொரு செகண்ட் ஹாஃப் இருக்கிறது. அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா என்ன இதுல கேரண்டி அப்படின்னா, யூதாவே, யார் யூதா? கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்த கோத்திரம். யார் யூதா? ரூபன் பிறக்கிறான் லேயாளுக்கு, சிமியோன் பிறக்கிறான்,
லேவி பிறக்கிறான். ஆனால் யூதா பிறந்த போது லேயாள் இப்படி சொல்லுகிறாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த யூதா பிறந்ததும் யூதாவை பெற்றெடுத்தவள் துதிக்கிறாள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்னையும் உங்களையும் ஜெனிப்பித்தவர் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து. நானும் நீங்களும் தாங்க அவருக்கு மகிழ்ச்சி. சந்தோஷமே இல்லாம இருக்கிறீங்க. நான் தான் அவருக்கு மகிழ்ச்சின்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் பார்க்குறாங்க, நான் எப்படி அவருக்கு மகிழ்ச்சியா, அதனால தான் அப்படி நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்மை தான் அவருடைய மகிழ்ச்சியின் நாட்டாக வைத்திருக்கிறார். ஆமென். என்னை ஜெனிப்பித்தவர். ஆமென். நான் பலனை அனுபவிக்கும்படியாய் ஒரு அறுப்பு காலத்தை எனக்கு வைத்திருக்கிறார். இந்த மாலை வேளையில பேசும்படிக்கு நேற்று இரவுல ஆவியானவர் இந்த வார்த்தையை கிருபையாய் காண்பித்து தந்தார். ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். இந்த காலத்தை நியமித்தது கர்த்தர். ஆமென். இந்த காலத்தை நான் நியமிக்கல, எங்க அப்பா நியமிக்கல, எங்க அம்மா நியமிக்கல, எங்க சர்ச்சு பாஸ்டர் நியமிக்கல, என் கூட இருக்கிறவங்க நியமிக்கல. அவங்கெல்லாம் சும்மா ஆறுதல் படுத்த ஒவ்வொரு காலம் சொல்லுவாங்க, இந்த மாசத்துல உங்களுக்கு நடந்துரும், இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்துரும், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நடந்துரும், அடுத்த ஆகஸ்ட் முடிய, அது ஒரு சந்தோஷத்துக்கு சொல்றது. பட் காலத்தை நியமிக்கிறவர் கர்த்தர். சகரியா 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது 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 எந்த காலம், என்னைக்கு? அது கர்த்தருக்கு தெரிந்தது. அப்ப எனக்கு என்ன தெரியணும்? எனக்கு கர்த்தரை தெரியணும். நான் அவரை அறிகிற அறிவை அடைய 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 நான் எந்த விஷயத்துல உறுதியாவேன் தெரியுமா? எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான். பிரியமானவர்களே, நாம் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனவர்கள். நாம் தேடி அவரிடத்தில் வரவில்லை, அவர் நம்மை தேடி கண்டடைந்தார், தேடி கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் தோள் மேல தூக்கி போட்டு நம்மை சுமந்து கொண்டு வந்து அவருடைய மந்தையிலே கிருபையாய் சேர்த்திருக்கிறார். யூதாவே என்று துவங்குகிற இடத்துல நீங்க உங்க பெயரை போட்டு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆமே, அந்த யூதாவேங்கிற பெயர்ல எனக்கு உடனே யாக்கோபுக்கு பையனெல்லாம் ஞாபகம் வராது. ஆமே, எனக்கு என்னதான் ஞாபகம் வரும்? அப்படிதான் பைபிள் படிக்கணும். ஏனென்றால் ரோமர் 4 கடைசியில வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 4:23 இது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும். ஆமென். பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வச்சு ஆமென் சொல்லுங்க, இது எனக்காக எழுதப்பட்டது, இது எனக்காக எழுதப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டது.
அப்படியே வேதத்தை விரித்து இந்த ஓசிய 6:11 அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு, இது எனக்காக சொல்லப்பட்டது, இது எனக்காக சொல்லப்பட்டது. எனக்கு ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. அறிக்கை செய்து சுதந்திரங்கள், அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்காக எனக்கு ஒரு காலம் உண்டு. ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவன் என்ன டைப் ஊழியம்னே தெரியாம ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. ஆமென். சாட்டர்டே வர்ஷிப் நடத்துறோம், சண்டே வர்ஷிப் நடத்துறோம். அதுக்கப்புறம் என்ன ஊழியம் பண்றேன்னு கேட்டா தெரியாது. ஆனா என்ன பண்றேன், நான் ஃபுல் டைம் ஊழியக்காரன். ஆமென். என்ன ஒன்றும் தெரில. நைட்டு இருந்து ஜெபம் பண்ணுறோம், என்ன டைப் தெரில. இப்படியே தான் லைஃப். ஏன்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை எனக்குள்ளே விதைக்க ஆரம்பித்தார். அப்போதான் இந்த கோரஸை ஆண்டவர் பாட வச்சார். ஒரு நாள் காலையிலையா நைட்டான்னு தெரில, ஆண்டு சமூகத்தில் இருந்து எழும்பும் போதே, ஆண்டவர் என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே நான் யாரையும் சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்துக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் நின்றக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கை கேள்வியாயிரவே கூடாது ஆண்டவரே. இப்படி எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணி எழும்பும்போது, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே, என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண. அப்படியே அந்த ஜெபத்தை முடிச்சு எழும்பும் போது, ஆக்சுவலி இந்த சாங் ஃபர்ஸ்ட் எனக்குள்ள எப்படி கேட்டுச்சுன்னா, உனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திரு, உன்னேசர் உன்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நீ காண செய்வார். இப்படியே உள்ள கேட்டுட்டு இருக்கு. நான் அப்படி எழுப்பிட்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை. என் நம்பிக்கை பெரிய நம்பிக்கை கிடையாது, சின்ன நம்பிக்கை. ஆனா அந்த சின்ன நம்பிக்கையை கனப்படுத்துகிற ஒரு பெரிய தேவன் எனக்கு இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் பெரிய விசுவாசம் கிடையாது, சின்ன விசுவாசம் தான். ஆனா அந்த சின்ன விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு பெரிய தேவன் நமக்கு உண்டுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு. இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தையினுடைய அந்த மதிப்பு தெரியும். என்னே சார் என்னை ரூலோரோ தூடராமா சந்தரலா பகரபலரா ஷேபரபலா தூடரலரா. அவன் கொஞ்சம் அப்படி அந்நிய பாஷையில் ரீபாலா தூடர. எல்லா சந்தேகத்தின் ஆவி, எல்லா அந்த அவிசுவாசத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காத்திருந்து டயர்டாகி, காத்திருந்து சோர்ந்து போய், நாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சந்தேகத்தை கொண்டு வருகிற, இந்த அவிசுவாசம் என்கிற களையை விதைக்க வருகிற எல்லா இப்படிப்பட்ட ஆவி இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிற ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு 14வது அதிகாரம் 13வது வசனத்துல, எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும், என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால். இது நம்முடைய அவிசுவாச வெளிப்பாடு. எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தை குறிக்கிறீங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, உனக்கு ஆல்ரெடி குறிக்கப்பட்டாச்சு, உனக்கு தெரியாததுனால நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்படும் என்றல்ல, நியமிக்க ஆல்ரெடி ஆண்டவர் செட் பண்ணி வச்சுட்டாரு. ஆமே. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நீ கடந்து வரும்போது உனக்கான பந்தி ரெடியா இருக்கும். ஆல்ரெடி ஆண்டவர் செட் பண்ணி வச்சிட்டார். தெரியாததுனால, புரியாததுனால யோபு மாதிரி எனக்கு ஒரு காலம் குறித்தால்
நலமா இருக்கும். அப்படி ஒரு டைம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்களை அப்படி பார்த்து சொல்லுங்க, அறுப்பு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். சில ஷேக்கண்டே அறுக்கிறது மாதிரி தான். அறுப்பு காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு காலம் உண்டு. விசுவாசத்துல தொய்ந்து போகும்போது இந்த கோரஸ் அப்படி ஹம் பண்ணுங்க. எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆனா இதே யோபு தான் 23:14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னவன் இப்பொழுது எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? 8-9 வசனங்களிலே நீங்கள் படிக்கும் போது தெரியும், அவர் ஏதோ ஒண்ணு எனக்காக செஞ்சிட்டு இருக்கிறார். இடதுபுறத்தில் 9வது வசனம், அவர் கிரியை செய்தும் எனக்கு அவரை இப்போ பார்க்க முடியல, என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, அவர் ஏதோ ஒண்ணு. ஆமென். காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த மாலை வேளையில இதை நம்ப முடியுமா? எனக்காக ஏதோ ஒண்ணு செய்யறார். ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். என்ன செய்யறார் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்து. யோபு கேட்டது 14வது அதிகாரத்துல, கர்த்தர் குறித்தது 42வது அதிகாரத்துல. எசேக்கியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 26-27 வசனங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நாவை உன் மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன். என்ன ஆண்டவர் இது நியாயம்? சும்மா சிறையிருப்பில் இருக்கிறவனுக்கு தரிசனத்தை கொடுத்து 2வது அதிகாரத்துல காலூண்டி நிற்க வச்சு 3வது அதிகாரத்துல ஒரு புஸ்தக சுருளை வாயில கொடுத்து, என்ன சாப்பிடு, என்ன புசி, வசனத்தால குடல் எல்லாம் நிரப்பி இப்ப ஒரு 10-100 பிரசங்கம் வயிற்றுக்குள்ள ரெடியா இருக்கும் போது வாய மூடுங்கிறாரு. அதாவது ஆயத்தப்படுத்திட்டு உட்கார வைக்கிறாரு தெரியுமா? அதான் ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் படிக்காம போயிட்டு இருக்கும்போது இன்னும் எக்ஸாம் கிடையாதுன்னு சொன்னா அதே மாதிரி சந்தோஷம். ஆனா இரவு பகலா விழித்திருந்து படிச்சுட்டு இன்னும் எக்ஸாம் கிடையாதுன்னு சொன்னா இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா இப்போ விட்டாலே எனக்கு ஒரு கோலியாத்த 9 கோலியாத்த அடிச்சு போட்டுடலான் இருக்கும்போது வாய மூடு. நான் வாய மூடிட்டு தான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டு வாய ஆணு திறன்னு சொல்லி என்ன வாயை திறக்க வச்சு இந்த புஸ்தக சூழல், நான் சொல்றது எசேக்கியேல் 2:3-1 இருக்கும். எனக்கு புசி அதுல புலம்பல் இருக்கு, ஐயோன் இருக்கு. பரவாயில்ல, ஆண்டவர் தாராருன்னு சொல்லிட்டு நானும் புசித்து அது எனக்குள்ள போய் தேனை போல தித்திப்பா இருக்குது. எல்லாம் ரைட்டு இருக்கும்போது சரி ரைட் எல்லாம் ரெடியா, பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆண்டவரே. எத்தனை பிரசங்கம்? 100 பிரசங்கம் இருக்கு ஆண்டவரே. எவ்வளவு நேரம் பேசுவேன்? எவ்வளவு நேரம் பேசுவேன்? மைக் ஆஃப் பண்றது வரை பேசுவேன், ஜனம் கிளம்பி போறது வரை பேசுவேன். வாய மூடு. ஏன்? உனக்கான அறுப்பு காலம் இன்னும் வரல. ஆற்றில் கிடந்த கற்களை எடுத்து, கோலியாத்தை எரியல்ல தாவீது, எடுத்து அடப்பையில போட்டு கட்டி வச்சிட்டான். அந்த ஆற்றில் 5 கற்கள் மட்டுமல்ல, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கற்கள் கிடந்தது. ஆனா எண்ணி 5 எடுக்கிறான். ஆண்டவர் இப்படி கை போட்டு எடுத்ததுல மாட்டினவன் அல்ல, என்னை எடுப்பதற்காகவே கையை நீட்டி இப்படி கை போட்டு எடுக்கும் போது, சாக்லேட் பாக்ஸ்ல இப்படி கை போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் மாற்றல், அப்படி மாட்டினவன் கிடையாது. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னாரே, என்னை விரும்பி தெரிந்தெடுத்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப 27 வாசிங்க. எசேக்கியேல் 3:27 வாசிங்க. நான் உன்னோட பேசும்போது
உன் வாயை திறப்பேன் அப்பொழுது. அதுதான் அந்த அறுப்பு காலம். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய். அப்பொழுது. அப்போ ஆண்டவர் ஒருத்தனை ப்ரிப்பேர் பண்றார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அமைதியா இருக்க வைக்கிறார். ஆயத்தப்படுத்தி சும்மா இருந்தார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அறுப்பு காலம், எனக்கென்று நியமிக்கப்பட்ட அறுப்பு காலத்திலே நான் சுதந்திரிப்பதற்காக என்னை இந்த காத்திருப்பின் காலத்திலே என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த அறுவடை காலம் வருகிறது அல்லவா, அதற்கு முந்தைய காலம் மிக மிக முக்கியமான காலம். வெயிட்டிங் பீரியட் தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கோல்டன் பீரியட். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் ஆழமா எழுத வேண்டியது. வெயிட்டிங் பீரியட் தான் என் லைஃப்லயே கோல்டன் பீரியட். ஏன்னா அங்கதான் நான் அவர் கைக்குள்ளாக இருந்து ஒரு பக்கம் உடைக்கப்படுறேன், இன்னொரு பக்கம் உருவாக்கப்படுறேன். பயங்கரமான வேலை அப்பதான் நடக்கும். பயங்கரமான வேலை நடக்கும். நமக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. உருவாக்கும் போது உள்ள வச்சு உருவாக்குறார். ஆனா உருவாக்கின பிறகு எல்லா கண்கள் காண. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கிரு. பவுல பாருங்க, 9வது அதிகாரத்தில் தூக்கிட்டார் பவுல. ஆனா அவன் அமைதியா உட்கார வச்சிட்டார். என்னோட ரொம்ப பேசின சில வேத பகுதிகள் உண்டு. எல்லாம் பேசும், ஆனா சில நேரத்தில் அதுல ஒரு பகுதி தான் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் பவுலும் உண்டு. கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்குள்ளே போகிறாங்க. 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தியோகியாவுக்கு வந்து நீங்கள் அந்த வார்த்தையை கவனிங்க. 14 கடைசியில் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். உங்களுக்கான காலத்தை நியமித்தது கர்த்தரானால் உங்களை எடுத்து நிறுத்தும் வேளையையும் கர்த்தர் வச்சிருப்பார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். திரும்பி சொல்றேன் இந்த வார்த்தையை, உங்களுக்கான காலத்தை. இப்போ பவுலுக்கான அறுப்பு காலம் வந்துட்டு, ஆனா அந்த டைம், அந்த வேளை, நீ அந்த காலம் வருவரை காத்திருந்தியே, இனி அந்த நேரம் வருவரை காத்திரு. தேவாலயத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்திருக்கும் போது 15வது வசனத்தை நீங்க பாருங்க. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன ஆகவும் வாசித்து முடித்த பின்பு உட்கார்ந்திருக்கிறான். சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 16வது வசனம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, உனக்கான டைம் வரும். அந்த டைம் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி, நீ இப்போ யார் வாசலையும் தட்ட வேண்டி வராது. அது வந்து உன் வாசலை தட்டும். அதுதான் தேவன் குறித்த அறுப்பு காலம். வெயிட்டிங் பீரியட்ல நம்மளை யாரும் ஊழியத்துக்கு கூட மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தோன்னா ஏதோ எங்கிருந்து கூட, ஹலோ
கஸ்டமர் கேர்லேருந்து வரோம். வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க பார்வையில் அப்படி வேஸ்டாக தான் தெரியும். அந்த வெயிட்டிங் பீரியடில் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனால் உனக்கு அறுப்பு காலம் வரும்போது உன் ஃபோனை நீ தள்ளி தான் வைப்ப. ஆனால் அது வர உக்காந்துரு. பவுல் போய் உக்காந்தான். பவுல் எழும்பும் போது ஒருத்தங்க கையமத்து உட்காருன்னு சொன்னா அதுக்கு அசிங்கம் இல்லை. பவுல் எழும்பு உட்கார் இல்லை, எனக்கு டைம் தரலாம், உட்கார், ஒரு 2 நிமிஷம் தரலாம், உட்கார். பவுல் போய் இப்படி உட்கார்ந்தான். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமம் வாசித்து முடித்த பின்பு நம்ம ஒரு சங்கீதம் 10 வசனம் வாசிக்கிறதுக்குள்ளேயே எப்படி எல்லாமோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இவங்க நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வெயிட் பண்றாரு. பவுலுடன் ஒரு துண்டு எழுதி கொடுத்து ரைட் ரெவரண்ட் வந்திருக்கிறார்னு போய் ஒண்ணும் கிடையாது. தெரியும் இது எனக்கான காலமானா எனக்கான வேளையில கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பவுலை குறித்து அவங்களுக்கு வேற பெரிய அறிமுகம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? உட்கார்ந்திருந்தவன் இப்பொழுது எழுந்து கையை அமர்த்தி பேசுறான். நியமித்த காலத்தை நியமித்தது கர்த்தர். 102:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். அப்ப காலமும் இருக்கு, நேரமும் இருக்கு. அதை குறிக்கிறது யாரு? கர்த்தர். எனவே நம்ம காலத்தை நேரத்தையும் கலண்டர்ல பார்க்க கூடாது. அதுல எது நல்ல நாள் பாரு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே, என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கைக்குள்ள அடங்கி இருக்கணும். கைக்குள்ள அடங்கி இருக்கணும், அவருடைய பலத்த கைக்குள்ள. ஏன்னா கர்த்தர் நமக்காக ஒரு நாள்ல தம்முடைய கையை உயர்த்துவார். அந்த கையை நமக்காக உயர்த்துறார் தெரியுமா? கையை நமக்காக உயர்த்துறார் தெரியுமா? அதுதான் நமக்கான அறுப்பின் காலம். ஆமென். நமக்காக கர்த்தர் தமது கையை உயர்த்தும் போது, ஏசாயா 49வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தின்னு கர்த்தர் சொல்றார். சொல்லிட்டு 23 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது? எப்பொழுது? அப்போ அவர் கையை உயர்த்தும் போது நான் அந்த பலனை அனுபவிக்கணும்னா நான் அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். உடைத்தீர், உருவாக்கினீர், சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர். எஸ், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். நல்ல கவனமா கேளுங்க. அந்த 1 பேதுரு 5:6 தான் கையில் அடங்கி இருக்கு. 1 பேதுரு 5:5 பிற்பகுதியில், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு. அப்ப நான் தாழ்மை உள்ளவன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? காத்திருப்பின் காலத்தில் அந்த கையில் அடங்கி இருக்கிறான் தெரியுமா?
அடங்கி இருக்கிறான். சில நேரத்தில் சிட்சிப்பார், அடங்கி இருப்பான். சில நேரத்தில் சற்று கடினமாய் நடத்துவார், அடங்கி இருப்பான். சில நேரத்தில் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி கரத்தை அப்படி மேல வைப்பார், அடங்கி இருப்பான். 32 சங்கீதத்தில் தாவீது சொல்ல, நம்முடைய கை என் மேல் பாரமா இருக்கு, அடங்கி இருப்பான், அடங்கி இருப்பான். சில நேரத்தில் எங்கேயாவது போலான் இருக்கும் போது இறுக பிடிச்சிருப்பார், அடங்கி இருப்பான். கிருபை கொடுத்துட்டே இருப்பார், கிருபை கொடுத்துட்டே இருப்பார். ஏற்ற காலம் வரும்போது ஆமென் அப்படியே அவர் கையை உயர்த்துவார். அவர் கை உயர்த்தப்படும் நேரம் தான் எனக்கான அறுப்பு காலம். கர்த்தர் சொல்லுகிற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலம் தாங்க அறுப்பு காலம், தாழ்வு காலம் தாங்க காத்திருப்பின் காலம். இந்த காத்திருப்பு காலத்துல வேற எதையும் யோசிக்காம தேவ சமூகத்திலிருந்து தேவன் தந்த நாம் காத்திருக்கும்படி நமக்கு ஒரு வார்த்தையை தந்து காத்திருக்க வைத்திருக்கிறார் தெரியுமா? அதுதான் நம்முடைய சிந்தையில இருக்கணும். நமக்கு நாம் அனுபவிக்கும்படி ஒரு வாழ்வு காலம், ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தாழ்வு காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. நான் அடங்கி இருக்கணும். நான் அடங்கி இருக்கிறேன் என்பதின் அடையாளம் தெரியுமா? என் சிந்தையில கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தம் தான் அதிகமாய் டிராவல் ஆயிட்டே இருக்கணும், அதிகமாய். அதுதான் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதை நீ உன் பிள்ளைங்களுக்கு படுக்கும் போது சொல்லு, எழும்பும் போது சொல்லு, நடக்கும் போது சொல்லு, உன் வீட்டு வாசல் எழுதிவை, உன் கையில் எழுதிவை, உன் நெத்தியில் எழுதிவை. இந்த வசனம் உன்னை விட்டு பிரியவே கூடாது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. திரும்ப கர்த்தர் யோசுவாக்கு அவரே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்னும் யோசுவா நிற்கும் போது ஆண்டு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல, நான் சொன்ன வார்த்தை வெறும் வார்த்தையில், அது கட்டளை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காலங்கள் மாறலாம். நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது அந்த கண்ணீரில் என் வார்த்தையும் கரைந்து போயிரும் என்று நினைக்காதே. இந்த பிரச்சனையில வார்த்தையும் போயிரும் நினைக்காத. இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்து யோபுவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் யோபு சொல்றார், நான் வார்த்தையை காத்திருக்கிறேன், வார்த்தையை தொட முடியல. ஆனா இந்த காத்திருப்பின் காலத்துல நம்முடைய வார்த்தைகளை, வாழ்க்கையை குறித்த கவனம் ரொம்ப தேவை. மல்கியா 3வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே ஆனாலும் நாங்க உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற கேளுங்கள், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும். காத்திருக்கும் காலத்தில் இப்படி எல்லாம் வரும். ஆண்டவரை எதுக்கு சேவிச்சு, எதுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் அட்டன் பண்ணி, எதுக்கு காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணி, இந்த பேச்சு எப்படி இருக்குதான்? கர்த்தருக்கு கடினமா இருக்குதான். அடுத்து பாருங்க 15வது வசனம், இப்போது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தாலும், ஆண்டவரே பொல்லாப்ப துணிகரமா செஞ்சவெல்லாம் நல்லா இருக்கிறான், வேஷம் போட்டு திரிகிறவரெல்லாம் நல்லா இருக்கிறான். நான் உமக்கு பயந்து வாழ்றேன், என் வாழ்க்கை மட்டும் இன்னும் ஏன் ஆண்டவரே நல்லாக மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பேச்சுகள் எந்த காலத்தில் அதிகம் வரும் தெரியுமா? அந்த காத்திருப்பின் காலம் இருக்குல்ல. அப்ப நல்ல கவனிங்க, இந்த காத்திருப்பின் காலத்துல தான் கர்த்தரும் கவனம் வைக்கிறார், சத்ருவும் கவனம் வைக்கிறான். இவர் கையில இருந்து இவன் வெளியே போயிடணும், சத்ருவுக்கு பறிக்க முடியாது, ஆனா இவன் ஜம்ப் பண்ணணும். இதுதான் சத்ருவினுடைய பிளான். சத்ரு பறித்து ஏவாளே ஆன் துற அப்படி சொல்லி ஆப்பிள் வைக்கல, அவர் கையில இருந்து ஜம்ப் பண்ணி போய் அந்த பழத்தை பறிக்கிற, அவ்வளவுதான். சத்ருவின் பிளானே அதுதான். அந்த காத்திருப்பு வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல,
அந்த வெயிட்டிங் பீரியட்ல நாம் என்ன செய்யறோம், என்ன பேசுறோம். அதனாலதான் தாழ்வு காலத்துல இதை பேச அதை பேச பைபிள் சொல்லல. தாழ்வு காலத்துல சிந்தனை செய். தாவீது சொல்லுகிறார், நான் நலமும் பேசாமல் மௌனமா இருந்தேன். நமக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காத்திருப்பின் காலம் ரொம்ப முக்கியமானது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில், ஏற்ற காலம் எனக்கான டைம் வரும்போது என்னை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேர் மறந்தாலும் என் தேவன் தம்முடைய கையை உயர்த்துவார். அந்த கை உயர்த்தப்படும் போது எனக்கான அறுப்பு காலம் துவங்கி விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். எனவே தேவ பிள்ளைகளே, அவசரப்படாதிருங்கள். 2 நாளாகமம் 6:15 இந்த மாதம் நம் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்தார். அவர் வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிறவர். எரேமியா 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அறுப்புக்கு நியமிக்கப்பட்ட வாரங்களை காக்கிறாராம். வாக்குத்தத்தத்தை மட்டும் காக்கிறவர் அல்ல, அதற்கான வாரம், எந்த வாரத்தில் இந்த அறுவடை, அந்த நாட்களை கர்த்தர் காக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தத்தை மாத்திரமல்ல, அதற்கான வாரங்களை மாத்திரமல்ல, அது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களையும் பாதுகாக்கிறார். இன்றும் நான் நீங்களும் காக்கப்படுவதின் காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை காக்கிறார், வாரங்களை காக்கிறார், நம் வாழ்க்கையை காக்கிறார். எதற்காக? ஏற்ற காலத்தில் சுதந்தரிக்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து முழங்காற்படியிட முடிந்தவர்கள் முழங்காற்படிட்டு இந்த ஓசியா 6:11 நெஞ்சோடு சேர்த்து வச்சு, ஆண்டவரே அறுவடைக்கு என்னை நீர் ஆயத்தமாக்குகிறீர். நான் இதை அறியாம நிறைய இதை அறியாம நான் நிறைய பேசுறேன். ஆண்டவரே என்னெல்லாமோ பேசுறேன், கடினமா பேசுறேன். உங்களை ஆண்டவரே சொல்ற, அவன் பேச்சு கடினமா இருக்கு, கடினமா இருக்கு. ஆண்டவரே இந்த தாழ்வு காலத்தை கடக்க பண்ணுவீர். எனக்கான வாழ்வு காலத்தை வச்சிருக்கிறீங்க. ஒரு 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 2-3 மினிட்ஸ் நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த காத்திருப்பு காலம் ரொம்ப முக்கியம். இதுல தான் கர்த்தரும் கவனம் வைக்கிறார், சாத்தானும் கவனம் வைக்கிறான். கர்த்தர் எதுக்கு கவனம் வைக்கிறார் தெரியுமா? கைக்குள்ளேயே இருக்க வைக்க. சாத்தான் எதுல கவனம் வைக்கிறான் தெரியுமா? அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே ஓட வைக்க. இதுக்காக நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவான். யோபுவின் நண்பர்களை கொண்டு வந்து உதட்டினால் பாவம் செய்யாதவனை பேச வச்சுட்டான். பாத்தீங்களா? இதே போல நிறைய பேரை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த கைக்குள்ள வச்சு நம்மை காக்கிறாரோ அந்த கை ஒரு நாள் உயர்த்தப்படும். அப்பொழுது கர்த்தர் சொல்ற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது நம்புறேன். ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். அப்படியே நெஞ்சோடு சேர்த்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை காத்திருக்கிற உள்ளங்களே, ஆங்காங்கே இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ் லார்ட், எனக்கென்று ஒரு அறுப்பு காலத்தை நீர் நியமித்திருக்கிறீர். இந்த 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 தெளிவு இல்லாததுனால எனக்கு குறித்தால் நலமா இருக்கும். குறிச்சிட்டாருமா, குறிச்சிட்டாரு. உனக்குன்னு ஒரு காலத்தை குறிச்சிட்டாரு. அதை சுதந்திரிப்பதற்கு தான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதை நீ புரிந்து கொள், அதை நீ புரிந்து கொள். ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தினீங்களே, இப்ப ஏன் ஆண்டவரை அமைதியா இருக்க வைக்கிறீங்க? அமைதியாரு, அமைதியாரு.
யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் சகரியா அவனுக்கு தேவன் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்து அவன் வாயதான் அடைச்சார். அது சுதந்தரித்த நாளில் அவன் வாய் திறந்து பேசினானா. ஆண்டவர் ஒன்னு அமைதியாருங்கிறார். உனக்கான அறுப்பு காலம் வர்றது வரைக்கும் ஆண்டவர் நான் வாயை மூடுவேங்கிறார். என்னண்டவர் யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏன் வாயை மூடுறீங்க, அவங்க வாயை மூடுறீங்க. வெயிட் பண்ணு, இத நாட்கள் வரும், நான் உங்ககிட்ட பேசுவேன், அப்போ நான் உன் வாயை திறந்து பேச வைப்பேன். உனக்கான டே வரும், உனக்கான டைம் வரும். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டவள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. நீ அவசரப்பட அதனால ஏற்படுகிற நஷ்டத்துக்கு காரணம் நீதான். ஆனா நீ அமைதியாக அறுப்பு காலத்துக்கு நீ நெருங்கி கொண்டிருக்கிறாய். அவசரப்படாதே, அமைதியாக அவருடைய கையிலே அடங்கியிரு. தாழ்வு காலத்திலே அதையும் இதையும் பேசாத. தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். கர்த்தர் சில உள்ளங்களோடு தெளிவாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாவியில நான் உணர்கிறேன். ஆமே, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவர், இந்த வெயிட்டிங் டைம் நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுப்பா. இந்த வெயிட்டிங் டைம் நான் வேஸ்ட் பண்ணி எனக்கான அந்த ஒரு அறுப்பு காலம், எனக்காக நீ செட் பண்ணி வைத்திருக்கிற அந்த அறுவடை நாட்களை நான் காணாமல் போய்விடக்கூடாது, நான் இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தாவே, நீர் எனக்காய் நியமித்திருக்கிறதை இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் தந்து உறுதிப்படுத்தி இருக்கிறீர். அதை சுதந்திரிக்க, அதை காண கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை செய்வீராக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கைக்குள்ளான ஆடுப்பா, உங்க கைக்குள்ளான. என்னை விட்டுறாதீங்க. என் புத்தியினத்தினால சில வார்த்தைகளை நான் பேசுறேன், என்னுடைய அறியாமையினால சில காரியங்களை நான் செய்ய துணிகிறேன். என்னை தயவாய் மன்னிப்பீராக. நீர் என்னை கிருபையாய் தெரிந்தெடுத்த யூதாவாய் வைத்திருக்கிறீர். யூதாவா உன்னை வச்சிருக்கிறார் சகோதரா. விரும்பி தெரிந்தெடுத்த யூதாவா உன்னை வச்சிருக்கிறார் சகோதரி. இந்த தாழ்வு காலத்தை குறித்து உன் லைஃபே இவ்வளவுதான், இதுதான் சொல்லிட்டு நீயே எல்லையை குறிக்காத. ஆமே, நீ தாழ்வு காலத்துல சிந்தனை செய். நீ அனுபவிக்கும்படி ஒரு வாழ்வு காலத்தை, ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, தீமை செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்கிறவங்க எல்லாம் காக்கப்படுறாங்க. நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன், ஏதோ ஒண்ணு அப்படி செஞ்சுட்டேன், எதுக்கு நான் இப்படி ஆராதிச்சு, எதுக்கு நான் சர்ச்சுக்கு வந்து, எதுக்கு ஜெபம் பண்ணி? இந்த கேள்வியோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இது உனக்கான தாழ்வு காலம், இது உனக்கான கடைசி காலம் கிடையாது. உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் நியமித்த தாழ்வு காலம். உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் இப்படி ஒரு காலத்தை நியமித்திருப்பாரானால் நீ அனுபவிக்கும்படி உனக்கு ஒரு வாழ்வு காலத்தையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னத்தில் எங்களை அமர வைத்து இந்த நல்ல வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். காத்திருக்க கிருபை தாரும். நீர் நியமித்த அந்த அறுப்பு காலத்தை பார்க்கணும், அனுபவிக்கணும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.